கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. பகைஞனை நொறுக்கிவிட்டது. நொறுக்கிவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லா சத்தமா சொல்லுங்க. நீங்க அந்த மகத்துவத்தை உணர்ந்திருப்பீங்கன்னா ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. வாக்குத்தத்த வசனத்தை வந்து சும்மா ஏதோ எழுதி போட்டு வீட்டில் கொண்டு போய் மாட்டிட்டா ஏதோ நடந்துடலாம் நினைக்காதீங்க. அது ஜோசிய சீட்டு கிடையாது. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனம் ரொம்ப எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. வாசிங்க 6வது வசனம் மறுபடியும் ஒரு விஷயம் வாசிங்க. கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய வலது கரம் உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய வலது கரம் உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த மகத்துவத்தை உணர்ந்து நீங்க கர்த்தரை துதிப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஆராதனை செய்வீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்குமே ஆனால் அவருடைய மகத்துவத்தை உங்க வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லா சத்தமா சொல்லுங்க. நீங்க அந்த மகத்துவத்தை உணர்ந்திருப்பீங்கன்னா ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. வாக்குத்தத்த வசனத்தை வந்து சும்மா ஏதோ எழுதி போட்டு வீட்டில் கொண்டு போய் மாட்டிட்டா ஏதோ நடந்துடலாம் நினைக்காதீங்க. அது ஜோசிய சீட்டு கிடையாது. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான்னு சொன்னா அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனம் ரொம்ப எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. வாசிங்க 6வது வசனம் மறுபடியும் ஒரு விஷயம் வாசிங்க. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த மகத்துவத்தை உணர்ந்து நீங்க கர்த்தரை துதிப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு ஆராதனை செய்வீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்குமே ஆனால் அவருடைய மகத்துவத்தை உங்க வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா.